ஹைஸ்ட் ஃபிலிம்ஸ்னாலே எனக்கு பிடிக்கும். அதுலயும் பிரசன்ட்ல வச்சு டெக் சப்போர்ட்டோட பண்றத விட, பீரியட்ல வச்சு ஸ்டேக்ஸ ஜாஸ்தி பண்ணா அதுதான் கரை. டிராமா பிளஸ் ஆக்ஷன் பிளஸ் த்ரில்லர்ன்னு சொன்னாலும், நான் இந்த படத்த ஒரு ரூரல் ஹைஸ்ட் ஃபிலிம் தான் சொல்லுவேன். சோ லெட்ஸ் கெட் இன்டு தி ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் ஆஃப் கரை. Talk to me, numbers never lie, add it up, that's me. டைரக்டர் விக்னேஷ் ராஜா அண்ட் ஹிஸ் ரைட்டர் ஆல்ஃபிரட் பிரகாஷ் ஒரு பக்காவான வேலையை ரொம்ப சட்டிலா பண்ணியிருக்காங்க. ஒரு கிரே ஷேடட் கேரக்டர் தான் லீடா வைக்க போறோம்னு முடிவு பண்ணியாச்சு. பட் ஆடியன்ஸ் அவனை வெறுத்துறக்கூடாது. அட் தி சேம் டைம் அவன் ஒரு திருடன், தப்பானவனும் காட்டணும். அதுக்காக பண்ண பேக் ஸ்டோரியில தொழில் பண்ணணும்னு 16 வயசுல வீட்டுல பணம் கேட்டு தர முடியாதுன்னு சொன்னதும் பணத்தை ஆட்டைய போட்டு போயிடுறான். அந்த பணத்தை வச்சு தொழில் பண்ணியா என்ன பண்ணேன்னு கேட்டா ஹீரோக்கே பதில் இல்ல. அங்கதான் கிரே ஷேடட் கேரக்டர்ஸோட சைக்காலஜி இருக்கு. நல்ல பையன் தான் மேடம், கண்ணா கஞ்சா அடிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கேரக்டர்ஸ். ஐ மீன் நல்லவன் தான், பட் வந்துட்டு தப்பு செய்வான். சோ அப்படிப்பட்டவங்க ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்கன்னு அவங்களுக்கே ஐடியா இருக்காது. நல்லவங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும், கெட்டவங்களுக்கும் கிளாரிட்டி இருக்கும். பட் இந்த கிரே ஷேடட் கேரக்டர்ஸ்க்கு கிளாரிட்டியே இருக்காது. இந்த படம் ஃபுல்லா ஹீரோக்கு எங்கேயுமே கிளாரிட்டி இருக்கிற மாதிரியே காமிச்சிருக்க மாட்டாங்க. எண்டு வர சூழ்நிலை கைதின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது சிச்சுவேஷன் இப்படி அமைஞ்சிருச்சு அதனால இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு எண்டுல தான் தப்போ சரியோ கருப்ப ஒரு காரணத்துக்காக தான் இதெல்லாம் நடத்தி இருக்கான்னு சொல்ற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் அமைச்சிருப்பாங்க. அந்த இடத்துல மட்டும்தான் கரசாமி கிளாரிட்டியோட இருப்பாரு. அது வர படம் ஃபுல்லா என்ன வாழ்க்கடா ஆகுதுன்னு வெறுத்து போய் தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. படத்தோட இன்டர்மிஷன் சீன் பயங்கரம். ஸ்டேக்ஸ் ரொம்பவும் ஏத்தி எட்ஜ் ஆஃப் தி சீட் த்ரில்லர் அட் தி சேம் டைம் ஒரு டார்க் ஹியூமரையும் அழகா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. படம் ஃபுல்லா பீரியட்ல தான் நடக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டு தான் போட்டிருக்காங்க. பேருக்குன்னு ஒர்க் பண்ணாம படத்தோட ஆர்ட் டைரக்டர் மாயபாண்டி மெனக்கெட்டு சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இந்த லாட்ஜ் கடைகள் அங்கெல்லாம் வந்துட்டு பெருசா போர்டெல்லாம் அந்த காலத்துல இருக்காது. செவுத்துலதான் வரைவாங்க பெருசா. அந்த மாதிரிலாம் வரைகிற வேட்டர்லாம் அழகா பண்ணியிருக்காங்க. பஸ்ல இருந்து எல்லாத்தையுமே சூப்பரா அந்த பீரியடை வந்துட்டு அழகா செட் பண்ணியிருக்காங்க. மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. சில பீரியடிக் திங்ஸ் லைக் மூவி போஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் பின்னாடி வந்துட்டு கட்சி சம்பந்தப்பட்டது வந்துட்டு வரைஞ்சு வச்சுக்கிறது, இந்த மாதிரி வேலைகளையுமே கரெக்டா பண்ணியிருந்தார். ஆனா கவனிச்ச வர ஹீரோ எப்பெல்லாம் சரியான பாதையில போறானோ அப்பெல்லாம் ஒரு வார்ம் டோன்ல சீன்ஸ் இருந்துச்சு. மத்த இடங்கள்ல கிரேயா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. கே.எஸ். ரவிக்குமார் அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை இவரை. டோட்டலி ஒரு டிஃப்ரெண்டான லுக்ல அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அருமை. நமிதா படத்துல ஒரு 25 மினிட்ஸ் தான் வராங்க. பட் வர்ற இடங்கள்ல அவங்க ரோல் வந்துட்டு பெர்ஃபெக்டா பண்ணிட்டாங்க. அவங்க இந்த கதைக்கு தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. பட் இம்பார்ட்டன்ட் ரோலும் கிடையாது. பிகாஸ் படமே தனுஷ் மேலதான் நடக்குது. பிருத்வி பாண்டியராஜன் பராசக்தியில ஒரு குட்டி ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல ஒரு எக்ஸ்டர்னல் ரோல் பண்ணியிருக்காரு. சூப்பர் ஆக்டிங், லாங் வே டு கோ அவருக்கு. ட்ரெய்லர்ல தேவர் மகன் படத்துல வர மாதிரி ஒரு அருவாளை தூக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு ஷாட் வந்துட்டு இருந்துச்சு. படத்தோட செட்டப்லயே அந்த இடத்துல வந்துட்டு தேவர் மகனோட ஷூட்டிங் நடக்குது. அதுக்கு வந்துட்டு அருவாளை கொண்டு போய் கொடுக்கறதுக்காக கரசாமி போறாருங்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அது அருமை. பட் என்ன மேட்டர்னா தேவர் மகன் வந்துட்டு பொள்ளாச்சி சைட்ல எடுத்த மாதிரி தான் எனக்கு வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த படம் ராமநாதபுரத்துல நடக்குது. அது எங்க ஏதோ இடிக்குது. சூரஜ் அண்ட் ஜெயராம் சார் இவங்களோட கேரக்டர்ஸ் வந்துட்டு அமேசிங்கா இருந்துச்சு. தனுஷை விடவும் எனக்கு தெரிஞ்சு ஜெயராம் சாருக்கு வந்துட்டு பயங்கரமான ஆக்டிங் ஸ்கோப்புங்கிறது இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லான ஒரு பிளாக் கேரக்டர். சூரஜ் ஜெயராம் சாரை வச்சு தனுஷ் கேரக்டரோடைய அந்த கிரேனஸை நல்லாவே டிஃபைன் பண்ணியிருக்காங்க விக்னேஷ் ராஜா. சூரஜ் சார் ரிட்டையர் ஆக போற ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவருக்கு என்னன்னா பேப்பர்ல பேர் வர அளவுக்கு ஒரு கேஸை பிடிச்சி நம்ம முடிச்சோம்னா நம்ம பேர் வந்துட்டு நியூஸ் பேப்பர்ல வரும், நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், அதோட நம்ம ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவரு. அதுக்காக யாரையும் வந்துட்டு அவரோட வாழ்க்கை கெடுக்கணுங்கிறது வந்துட்டு அவரோட எண்ணம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஒயிட் கேரக்டரா தான் இருக்காரு. ஜெயராம் சார் ஒரு பேங்கோடைய மெயின் பிரான்ச்சோடைய மெயினான ஒரு மேனேஜர், நல்ல பதவியில இருக்கிறவரு. ஆனா அவரு அந்த பேங்கை ஏமாத்தி இந்த பேங்க்ல இருந்து பல பணத்தை வந்துட்டு கொள்ளையடிச்சிட்டு இருக்காரு. எவன் கேடு கட்டு போனா எனக்கு என்ன, எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்ற ஒரு பிளாக்கான கேரக்டர். பட் தனுஷ் கேரக்டர் தான் ஒரு தேவை இருக்கு அதுக்காக திருடுறேன், ஆனா இல்லாதவங்கள்ட்ட திருடுறது கிடையாது. எங்க கிட்ட இருந்து ஏமாத்தி தான் இந்த பேங்க் காரனுங்க வந்துட்டு இவ்வளவு பணத்தை எடுத்து வச்சிட்டு இருக்காங்க கடன் கொடுத்து, அந்த பணத்தை தான் நான் திருடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரே கேரக்டர். எந்த ஒரு இடத்தையும் நான் செஞ்சது சரின்னு நியாயப்படுத்தல கரசாமி, தப்புதான்னு ஒத்துக்கிறாரு. கிளைமேக்ஸ்ல கூட சூரஜ் சார் ஓம் பக்கம் நியாயம் இருக்கு அதனால உன்னை விடல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்க மாட்டாரு. அவரோட செல்பிஷ்னஸ்க்காக தான் விட்டுருப்பாரு. சோ எந்த ஒரு வகையிலுமே இந்த படம் ஒரு குறையில்லாத படம் தான் நான் சொல்லுவேன். மேபி கிளைமேக்ஸ்ல வந்துட்டு தொடர்ந்து எல்லா போலீஸையும் ஏமாத்தி எல்லா பேங்க்லயும் ஒரே ஆளா கொள்ளையடிக்கிறது மட்டும் கொஞ்சம் ஓவரா இருந்துச்சு. ஒரு சினிமாட்டிக் லிபர்ட்டின் மாதிரி சொல்லலாம். அது கூட கிளைமேக்ஸ் தான் வருது. சோ பாக்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாத்துருங்க. அருமையான படம். பார்த்தவங்க உங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை கமெண்ட்ல சொல்லிட்டு அந்த லைக் பட்டனை அமைக்கி விடுங்க. என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னா இன்ஸ்டா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சினிமா வகையால சேரணும்னா அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ உங்களை அடுத்த அமேசிங்கான வீடியோல வந்து பாக்குறேன். பாய்.